நீங்க போயிருந்தா, அந்த 15 நரபலி கொடுக்கப்பட்ட உடலையும் தோண்டி எடுத்து வேற எங்கேயாவது வச்சிருப்பாங்க. நிச்சயமா, நிச்சயமா. அப்படித்தான் நான் எண்ணினேன். எனக்கு அச்சம் வந்துச்சு. அதனால தான் நைட் அங்க தங்குனீங்களா? அதனால தான் நான் இங்க தங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. போலீஸ் ஒத்துழைப்பு குடுத்தாங்களா? நைட் நீங்க தங்குனது. தங்குறதுக்கு அவங்க என்ன ஏன்னா அது ஒத்துழைப்பு சுடுகாடு குடுத்தாங்க? இல்ல. அவங்க கிளம்பத்தான் உங்களுக்கு சொல்றாங்க. பாதுகாப்பு இல்ல குடுக்கல. அவங்க வந்து கிளம்பத்தான் சொல்றாங்க. எனக்கு என்னுடைய பாதுகாப்பு காவலர் ஒருத்தர் இருக்காரு. இன்னும் கூடுதலாக 2, 3 பேர் இருக்காங்க. ஆனால் இப்ப இந்த சூழல் எப்படி ஏற்பட்டுச்சு? நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. ஒரு ஹைகோர்ட்டால் நியமனம் செய்யப்பட்ட ஒரு லீகல் கமிஷனர். சுப்ரீம் கோர்ட்டு என்னுடைய நியமனத்தை அங்கீகரிச்சிருக்கு. நான் அந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் கலெக்டர். இவ்வளவும் இருக்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் ஏன் போய் ஒரு சுடுகாட்டில் படுக்கணும்? சில ஐஏஎஸ் அலுவலர்லாம் இது விளம்பரத்துக்காக செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த விளம்பரம் தேவையா? இல்லை ஒரு அபாயகரமான விளம்பரம் தேவையா? எத்தனையோ உலகத்தில் எவ்வளோ பேர் விளம்பரம் செஞ்சு பித்தலாட்டக்காரர்கள்லாம் பெரிய புனிதர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் நான் ஏன் இந்த விளம்பரத்தில் கையில் எடுக்கணும்? அன்றைக்கு ஏற்பட்ட ஒரு நிர்பந்தம் தான். அப்போ நான் வந்து அந்த இரவு முழுவதும் நான் இங்கே தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அது ரொம்ப ஒன்று அந்த இடத்துல அது தங்குறதுக்கான ஒரு இடமா இல்லை, உகந்த இடமா இல்லைங்கிறது ஒன்று. இன்னொன்று அன்றைக்கு இருந்த அரசு, அன்றைக்கு அதிமுக அரசு இருந்தது. அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு இதை விரும்பி இருக்காது. இது அவர்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவாலாக இருக்கும். எனக்கு அவர்களுக்கு சவால் விடணுங்கிற அந்த சாகசத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. எனக்கு உண்மையை அந்த ஆதாரங்களை நான் பாதுகாக்கணுங்கிறது தான் என்னுடைய பெருங்கடமையாக இருந்துச்சு. அப்போ அந்த பெருங்கடமை என் முன்னால் தோன்றுகிற பொழுது நான் இவர்களை சந்திக்க வேண்டிய அந்த சவாலெல்லாம் பின்னுக்கு போயிடுச்சு. என்னுடைய எதிர்காலத்தை அவர்கள் நிலைகுலைய செய்யலாம். எனக்கு மீதம் இருக்கக்கூடிய என்னுடைய ஐஏஎஸ் அந்த பணி 8, 9 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த ஐஏஎஸ் பணியை அவர்கள் நிர்மூலமாக்கலாம். ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதல், ஒரு சூழல், அதற்காகத்தான் ஒரு நெருக்கடியான ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையில் நான் அந்த சுடுகாட்டில் இரவு முழுவதும் தங்க வேண்டிய ஒரு சூழலும்